ஏஎல் பரீட்சையில் நாங்கள் சித்தி அடையாட்டி எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கார்கள். நீ ஏஎல்ல சித்தி அடையாட்டி உன்னால வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது, நீ வேலைக்கு போக முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, உனக்கு வாழ்க்கையே மொத்தமா இல்லை, அவ்வளவுதான். அடுத்த 10% மாணவர்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளுக்கு போறதுக்காக இந்த IELTS எக்ஸாம் இந்த மாதிரியான பரீட்சைகள்ல சித்தி அடைந்து நீங்க நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருவீங்க. அந்த 60% மாணவர்கள் தான் அடுத்த கட்டம் நாங்க என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா அதுல நீங்க அதிகமா சம்பாதிக்கணும்னு சொன்னா நீங்க செய்யற வேலை படிப்பு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நாங்கள் என்ன படிக்கிறோம்ன்றதை தெரிஞ்சு கொண்டு படிக்கிறது அதை விட முக்கியம். ஒரு பொய்யான கட்டமைப்பை இங்கே ஒரு சில தனியார் கல்வி நிலையங்கள் தங்களினுடைய சுயலாபத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏஎல் பரீட்சை முடிவுகள் வெளியாக இருந்தது. பெரிய அளவில் மாணவர்கள் சித்தி அடைஞ்சிருக்கிறார்கள், பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அகில இலங்கை ரீதியான அதி உயர் பெறுபவர்களை பெற்றுக்கொண்டு பெரிய அளவிலான சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சித்தியடைந்த மாணவர்களில் ஆண் மாணவர்களை விட பெண் மாணவர்கள் தான் அதிகமாக சித்தி அடைஞ்சிருக்கிறதா இப்போ பரீட்சை திணைக்களத்தால் ஒரு முக்கியமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்குது. அது எப்படின்னு சொன்னால் சித்தியடைந்த மாணவர்களில் ஆண் மாணவர்கள் குறைவாகவும் பெண் மாணவர்கள்லாம் அதிகமாகவும் சித்தி அடைஞ்சிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தோல்வியடைந்த ஃபெயிலான மாணவர்களையும் ஆண்களை விட பெண்கள் தான் குறைவாக ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள். மொத்தத்தில் சித்தியடைந்தவர்களில் ஆண்களினுடைய சித்தியடைந்த வீதம் குறைவாகவும் ஃபெயிலான மாணவர்களில் ஆண்களினுடைய வீதம் அதிகமாகவும் இருக்கிறதா ஒரு விடயம் பரீட்சை திணைக்களத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த விடயங்களெல்லாம் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய அளவில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. யார் யார் அதிகமான சித்திகளை பெற்றுக்கொண்டுன்ற அனைத்து விதமான தகவல்களும் சமூக ஊடகங்களில் அவர்களுடைய படங்களோட இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. இந்த யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட அதே மாதிரி எதிர்பார்த்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்டு சித்தியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரி, ஓகே. அடுத்த கட்டம் என்ன? இந்த மாணவர்கள் எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு போவார்கள் அதுதானே என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் கேட்டது இந்த எதிர்பார்த்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்டு சித்தியடைந்த மாணவர்களையோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களையோ இல்லை. இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்கள், எதிர்பார்த்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளாத மாணவர்கள், 3 பாடத்திலையுமே சித்தியடையாத மாணவர்கள், எதிர்பார்த்த பெறுபவர்கள் கிடைக்காம ஒரு பாடத்தில் சித்தி, 2 பாடத்தில் சித்தி, இல்லாட்டி 3 பாடத்திலையுமே சித்தி அடையாத அந்த 29,244 மாணவர்கள். நானும் பார்க்குறேன் எல்லா சமூக ஊடகங்கள்லையும் பெற்றோர் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் எல்லா இடங்கள்லையுமே பேசப்படுறது இந்த சித்தியடைந்த அதி உயர் பெறுபவர்களை பற்றி கொண்டு சாதனை படைத்த இந்த மாணவர்களை பற்றி மட்டும்தான். மற்ற யாரை பற்றியுமே சமூக ஊடகங்களில் பேசப்படலை. எதிர்பார்த்த பெறுபவர்கள் கிடைக்காத மாணவர்கள், அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள், அதே மாதிரி இந்த பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்கள், 3 பாடங்களையுமே ஃபெயிலாக போனவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே அவ்வளவுதானா, இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதா என்ற மாதிரி யாருமே இதை பற்றி கதைக்கவே இல்லை. அதுக்காக இந்த சித்தியடைந்த மாணவர்களை பாராட்டக்கூடாதோ இல்லாட்டி அவர்களை பற்றி பேசக்கூடாதோன்னு சொல்லி நான் சொல்ல வரையில. அவர்களை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது இந்த சித்தியடையாத மாணவர்களை பற்றி இல்லாட்டி எதிர்பார்த்த பெறுபவர்களை பெறாத மாணவர்களை பற்றி யாராவது போட்டிருக்கலாம். அங்கங்கே 1-2 பேர் போட்டிருக்கிறார்கள் மனிதாபிமானத்தோட, மற்ற யாருமே பெரும்பாலும் போடலை. இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது இந்த வீடியோ நீங்கள் எந்த வயதிலிருந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னாலும் சரி, எந்த ஆடியன்ஸ் நார்மலாக அதிகமாக யங் ஆடியன்ஸ் தான். 14 வயசுலேருந்து 30 வயசுக்கு இடைப்பட்ட இவர்கள் தான் ஒரு 40% மாணவர்கள் இருக்கிறீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய எந்த வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் யார் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னாலும் இந்த வீடியோவை நான் ஆரம்பத்திலே ஒரு விடயம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோட கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் ஒரு சில முரண்பட்ட கருத்துக்களை ஆரம்பத்தில் சொல்லலாம். அதை சரியாக நீங்கள் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களால் அதை இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உங்களால் சரியாக விளங்கி கொள்ள முடியும். ஸோ வீடியோட கடைசியில் நான் அந்த லோகோ வார அந்த கடைசி 10 செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு விளங்காது. முழுமையாக ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். அதை மட்டும் ஆரம்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிற விடயங்கள் என்னென்னு சொன்னால், ஒன்று, இந்த ஏஎல் பரீட்சைன்றது நிறைய பேருக்கு வாழ்க்கையே இதில் தான் இருக்குது என்ற மாதிரி ஒரு சிலர் இதை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இதை நாங்கள் நினைக்கலை, ஏஎல் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே இதை நினைக்கலை. அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு சில நபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
அது எப்படி நடந்து கொண்டிருக்கின்றதை ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபர்களை பெற்றுக்கொள்ளாத மாணவர்கள், ஏஎல்ல சித்தியடையாத மாணவர்கள், நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்ன்றதை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை விளங்கி கொண்டு, ஓரளவுக்கு விளங்கி கொண்டு அதில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் என்ற வகையில் நான் என்னுடைய பக்கத்தில் இருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும்ன்றது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கான ஒரு ஐடியா என் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்கள் அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன விஷயமானதை தெளிவாக ஒவ்வொன்றா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். அதனடுத்த தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் நான் வளமையாக சொல்கிறது தான், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் தொடர்ச்சி உங்களால் உடனே பார்க்க முடியும். அதுமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ப்ரிஃபர் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மட்டும் வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே யாராச்சும் ஃபெயிலாக இருந்து டிமோட்டிவேட்டாக, யாராவது தோல்வி அடைஞ்சிட்டேன்ற மனநிலையில் யாராவது இருந்தாலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் பகிரணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஓகே, முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால், முதலாவது பிரதானமாக எல்லாருமே விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், ஏஎல் பரீட்சைன்றது, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைன்றது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பரீட்சை கிடையாது. இது ஒரு பொய்யா கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் மாதிரி இலங்கைக்குள்ள நிறைய பேரால் நம்பப்படுற ஒரு விடயம். ஏஎல் பரீட்சைன்றது வாழ்க்கையை தீர்மானிக்கிற பரீட்சை கிடையாது. அது உங்களினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய ஆரம்பம் மட்டும்தானே தவிர இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிக்கணும்னு சொன்னால் அது உங்களினுடைய பெரிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இந்த பரீட்சையில் நீங்கள் சித்தியடைகிறதும் சித்தியடையாததும் அது அந்தந்த மாணவர்களுடைய கல்வி நிலைமையை பொறுத்தது. ஆனால் இது முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஏழு பரீட்சையை விட்டால் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் ஏழு பரீட்சையை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த பரீட்சை எழுதாட்டியும் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியும் நான் சொல்ல மாட்டேன். அது முக்கியம்தான். அது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை நீங்கள் முதலாவது வடிவாக விளங்கி கொள்ளணும். ஏழு பரீட்சையில் நாங்கள் சித்தியடையாட்டி எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தனியார் கல்வி நிலையங்களில் இப்போ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார்கள். ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். நீ ஏஎல்ல சித்தி அடையாட்டி உன்னால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. நீ வேலைக்கு போக முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, உனக்கு வாழ்க்கையே மொத்தமாக இல்லை, அவ்வளவுதான். நீ 3 பாடமாவது ஆக குறைஞ்சது 3 பாடமும் சித்தி அடைஞ்சால் மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் மேலே வர முடியும்னு சொல்லி ஒரு பொய்யான கட்டமைப்பை இங்கே ஒரு சில தனியார் கல்வி நிலையங்கள் தங்களினுடைய சுயலாபத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். அதனால தான் கூட்டமாக ஒரு மந்தை மாதிரி மாணவர்கள் பாடசாலையை நம்பாமல் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை இருக்குது தானே, அதை பற்றி நான் ஏற்கனவே கழிச்சிருந்தேன். இந்த புலமை பரிசில் பரீட்சை ஒரு மிக முக்கியமானது. எங்களினுடைய தனிப்பட்ட கௌரவம் போயிருமான்னு சொல்லி எப்படி பெற்றோர் மத்தியில் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் ஏஎல் படிக்கும்போது மாணவர்கள் மத்தியில் இதுதான் உங்களோட வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து நீங்கள் அதை நம்பாதீங்க. ஏஎல்ன்றது உங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பம் மட்டும்தானே தவிர அதுதான் உங்களோட முழுமையான வாழ்க்கைன்றதை யாருமே நம்பாதீங்க. வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமன்றதை, ஏஎல்ல பாஸ் பண்ணாட்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறத தயவு செய்து நம்புறதை தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் ரெண்டாவது விடயம் இதுதான். இப்போ இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம்ன்றதை எங்கட இளைய சமுதாயம் முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு 5-10 வருடங்களுக்கு முதல், இப்போ இலங்கையினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் இந்த ஏஎல் பரீட்சையில் சித்தியடையாட்டி எங்களால் ஒரு தொழிலுக்கு போக முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த 5-10 வருஷத்துக்கு முதல் இருந்த அதே மாதிரியான நிலை தான் இப்போ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒன்று, எங்களோட வேலை வாய்ப்புகளும் மாறி இருக்குது. ரெண்டாவது, உலகத்தினுடைய தொழில்நுட்பம் வேறு விதமாக மாறி போய் கொண்டிருக்குது. இந்த சித்தியடையாத மாணவர்கள் எப்படி இந்த உலகத்தை விளங்கி கொள்ளணும்ன்றதையும் அடுத்ததாக சொல்கிறேன். இந்த டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி போய்கொண்டிருக்குது, இப்போ இருக்கக்கூடிய எங்களோட கல்வி முறை தான் உலகத்தினுடைய போக்கூட அந்த கல்வி முறைமையோடு இருக்குதா, இல்லாட்டி எங்களோட நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிஸ்டம், இப்போ எல்லா சிஸ்டமுமே வந்து ஆன்லைனுக்கு மாற்றப்பட்டு வருது. அந்த ஆன்லைனில் என்னென்ன தேவைகள், என்னென்ன திறன்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வேலைக்கு போக முடியுமன்றதும்,
இங்கே மாற்றப்பட்டாச்சு. ஆனால் பாடசாலை கல்வியில் இன்றைக்கு வரைக்கும் அது மாற்றப்படலை. இந்த புதிய முறைமை என்ன மாதிரி கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ வரைக்குமே கல்விக்குள்ளே உள்வாங்கப்படலை. அதனால உலகத்தினுடைய போக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறத தெரிஞ்சு கொண்டால் தான் உங்களுக்கு இந்த ஏஎல் பரீட்சை முடிவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் கவலைப்படலாமா இல்லையான்றதை உங்களால் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலைமை. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களால் பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் இந்த ஏஎல் பரீட்சையில் சித்தியடையாட்டி உங்களால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விடயத்துக்கு வரோம். இந்த வீடியோ நான் யாருக்காக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேனான்னு சொன்னால், யார் யார் அந்த வகைக்குள்ளே உள்ள வருவார்கள்னு சொன்னால், இந்த பல்கலைக்கழக இந்த ஏஎல் பரீட்சை முடிவுகளில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தான் போக போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை நான் அடுத்த கட்டமாக ஏதாவது செய்ய போகிறோன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கானது. அதே மாதிரி எதிர்பார்த்த பெறுபர்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு விடயத்தை திட்டமிட்டு அதை நோக்கி போக போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது நான் செய்ய போகிறேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கானது. எதிர்பார்த்த பெறுபர்களை பெற்றுக்கொள்ளாத மாணவர்களுக்கானது. 3 பாடங்கள்லையும் சித்தியடையாத மாணவர்கள், ஒரு பாடத்திலேயோ 2 பாடத்தில் மட்டுமே பாஸ் பண்ணி 3 பாடத்திலையும் சித்தியடையாத அந்த மாணவர்களுக்கானது. இந்த பரீட்சையில் நான் தோற்று போயிட்டேன், அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கானது. இவ்வளவு பேரும் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற விடயங்களை நல்ல வடிவாக அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பெறுபர்களை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் திரும்பவும் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். உங்களுக்கு 3 வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் சே, செகண்ட் சே, தேர்ட் சேன்னு சொல்லி 3 வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செகண்ட் சே எக்ஸாம் இல்லாட்டி தேர்ட் சே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த பரீட்சையை தொடர்ச்சியாக எழுதலாம். இப்போ நான் சொன்ன இந்த வகைக்குள்ளே உள்ளடங்கக்கூடிய அவ்வளவு மாணவர்களையும் நாங்கள் 100% சொல்லி எடுத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100% சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதுக்குள்ள முதல் 10% மாணாக்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏஎல் பரீட்சை முடிவுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் 3 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 பாஸ்ன்ற முடிவை வச்சுக்கொண்டு நீங்கள் இலங்கையினுடைய அரசாங்க வேலைக்காக அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி அந்த 10% மாணாக்களுக்கும் எப்படியுமே வேலை கிடைக்கும். கிடைச்சி நீங்கள் 10% மாணாக்கள் வெளியே போயிடுவீங்க. மீதமாக இருக்கக்கூடிய 90% அடுத்த 10% மாணாக்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கும் வேலை கிடைக்கும், நீங்களும் 10% மாணாக்கள் வெளியே போயிடுவீங்க. அதாவது 3 பாடங்களையும் சித்தியடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள். மீதமாக இருக்கக்கூடிய 80% அடுத்த 10% மாணாக்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக இந்த IELTS எக்ஸாம் இந்த மாதிரியான பரீட்சைகளில் சித்தியடைந்து நீங்கள் அடுத்த 10% மாணாக்களும் நீங்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடுவீங்க. அடுத்த 10% மீதமாக இருக்கக்கூடிய 70% அடுத்த 10% மாணாக்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு குடும்பமான ஒரு தொழில் இருக்கலாம். உங்களோட அப்பா அம்மா ஒரு நல்ல ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், இல்லாட்டி பெரிய பெரிய வணிகங்கள், பெரிய கடைகள் ஏதாவது வச்சுருக்கலாம், இல்லாட்டி வாகனங்கள், இந்த மாதிரி பெரிய ஏதாவது தொழில்கள் இருந்தால் அந்த தொழில்களை தொடர்ச்சியாக நீங்கள் குடும்பமாக செய்கிறதுக்காக மீதமாக இருக்கக்கூடிய 10% மாணவர்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க. மீதமாக இருக்கக்கூடிய அந்த 60% மாணவர்கள்லாம் அவர்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற கேள்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ நான் சொன்ன இந்த வகைக்குள்ளே உள்ளடங்கக்கூடிய அந்த 60% மாணவர்கள்லாம் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள். இவர்களுக்கு தான் நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய அடுத்த கட்ட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளணும். முதல் விஷயம், நீங்கள் வடிவாக ஃப்ரெஷ் ஆகிக்கொள்ளுங்க. நல்ல வடிவாக ஒரு நாளை முழுமையாக நீங்கள் எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளோ இல்லாட்டி இந்த ஏஎல் பரீட்சை முடிவுகளை பற்றி கவலை இருக்கக்கூடிய கவலை எல்லாத்தையுமே முழுமையாக முடிச்சுட்டு நல்ல வடிவாக உங்களோட மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களோட மைண்ட் மனசு எல்லாத்தையும் வடிவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 2 நாள் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை முழுமையாக அவதானிங்க. இருக்கிற எல்லா செய்தித்தளங்கள், எல்லா நியூஸையுமே பாருங்கள். எல்லா புதிய தொழில்நுட்பங்கள், என்னென்ன விடயங்கள் நாட்டில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது, எப்படிப்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி இருக்குது, என்னென்ன செயற்பாடுகள், அரசியல் என்ன நடக்குது, இல்லாட்டி வணிகங்கள் என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு 2 நாளைக்கு நீங்கள் அதிகமாக ஆழமாலாம் போக தேவையில்லை. செய்தித்தளங்களில் மட்டும் என்ன நடக்குதுன்றதை நல்ல வடிவாக பாருங்கள். 2வது, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் என்ன முறைமையில் போய்கொண்டிருக்குது, எப்படிப்பட்ட கட்டத்தில் இந்த தொழில்நுட்பம் போய்கொண்டிருக்கிறத 2வது கட்டமாக பாருங்கள். நீங்கள் ஒரு பேப்பர் ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு இந்த ஏஐ என்னென்ன துறைகளுக்குள்ளே உள்ளே வந்திருக்குது. நீங்கள் ஒரு பயோ படித்த மாணவர்னு சொன்னால் பயோக்குள்ளே, ஒரு பயாலஜியில் ஒரு
உயிரியல் சார்ந்த விடயத்துக்குள்ள வந்து என்னென்ன முறையில் இந்த ஏஐ உள்ளே வந்திருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மேத்ஸ் படித்த மாணவர்னு சொன்னால் இன்ஜினியரிங்கில் என்னென்ன விடயங்களை ஒரு கட்டிடக்கலைக்குள்ளே என்ன மாதிரி ஏஐ உள்ளே வந்திருக்குது அதை பாருங்கள். ஒரு கொமர்ஸ் படித்த மாணவர்னு சொன்னால் அக்கௌண்டிங்கில் என்ன மாதிரி ஏஐ உள்ளே வந்திருக்குது அதை பாருங்கள். அதேமாதிரி ஒரு ஆர்ட்ஸ் படித்தவர்னு சொன்னால் நீங்கள் உங்களோட துறைக்குள்ளே என்ன மாதிரி ஏஐ உள்ளே வந்திருக்குது. நீங்கள் டெக் படித்தாலும்னு சொன்னால் உங்களோட துறைக்குள்ளே என்ன மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி முக்கியமாக கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னு சொன்னால் நான் உறுதியாக சொல்கிறேன், கட்டாயமாக இந்த ஏஐ என்ன நிலையில் இப்போ போய்கொண்டிருக்குது, என்னென்ன துறைகளுக்குள்ளே உள்ளே வந்திருக்கின்றதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். அது வெளிநாடுகளில் தானே இருக்குது, அமெரிக்காவில் தானே இருக்குது, யூகேயில் தானே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கேயெல்லாம் கிடையாது. இலங்கைக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய இப்போ யாராவது நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் உங்களை உள்வாங்கக்கூடிய தொழில்களில் கட்டாயமாக இந்த ஏஐ டூல் உள்ளே யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டாதான் ஏஐ வந்து வேலைகளை ரீப்ளேஸ் பண்ணுது. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பதிலாக இனிமேல் ஏஐ தான் வேலை செய்யணும்னு சொல்கிறது. ஏஐ வேலை செய்யக்கூடிய நபர்களை ரீப்ளேஸ் பண்ணலை, அந்த ஏஐயை தெரிஞ்சு கொண்ட நபர்கள்லாம் ஏனைய நபர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறார்கள். இப்போ எனக்கு வந்து ஏஐ தெரியுமான்னு சொன்னால் 2 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஏஐ டூலை பயன்படுத்தி என்னால் தனியாக செஞ்சு முடிக்க முடியுமான்னு சொன்னால் அந்த இன்னொரு நபர்னுடைய வேலையை தான் நான் தான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு ஏஐ டூல் வந்து ஒரு ரோபோட் வந்து அங்கே இருந்து கொண்டு வேலை செய்ய போகிறதில்ல. அதனால நீங்கள் ஏஐயை தெரிஞ்சு வச்சு கொண்டாலே உங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ கட்டாயமாக ஏஐ என்ன நிலைமையில் போகுதுன்றதை வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 3வது, இது ஒரு முக்கியமான ஸ்டெப், உங்களுக்கு என்ன வருமன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னால் என்ன முடியும், என்னட்ட என்ன திறமை இருக்குது, எதை பயன்படுத்தி என்னால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். உலகத்தில் நாங்கள் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே பணத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரை பார்த்தாலுமே உலகத்தில் நீங்கள் நான் சொல்லி எல்லாருமே அடுத்த கட்டம் நாங்கள் இந்த நிலைமையிலேருந்து முன்னேறி போகணும், நான் பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கிறன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒவ்வொரு மனிதன் ஓடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு முடிவு. அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலை முதலாவது உங்களுக்கு பிடிக்கணும். நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வருமன்றதை கண்டுபிடிச்சா தான் நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யலாம், அதில் உங்களால் முன்னேறி போகலாம். நான் என்னிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னால் என்ன முடியும், எனக்கு என்ன வருமன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் டிஜிட்டல் ஹஸ்லர்ஸ் ஹப்பில் நிறைய பேருக்கு நாங்கள் சொல்கிறது மாதிரி தான் நாங்கள் ஒரு PDF ஃபைலோடு வச்சுருக்கிறோம். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே இருக்கும். அப்படி யாராவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்போ அதை நான் இதில் சொன்னேன்னு சொன்னால் வீடியோ நிறைய லென்த்தாக போயிடும். அது உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக DM பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை வந்து சென்ட் பண்ணுறேன். அதில் வந்து ஒவ்வொரு வழிமுறைகளையுமே இருக்கும். எங்களுக்கு என்ன வருமானத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறன்றதை ஒவ்வொரு வழிமுறைகளையும் இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ கட்டாயமாக உங்களால் என்ன முடியுமன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதையும் நான் சொல்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொரு பேப்பரில் எழுதி கொண்டே வாங்க. அதையும் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் கண்டுபிடிச்ச உங்களோட திறமையை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க தானே, உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குது, ஏஐ என்ன நிலைமையில் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அதை ரெண்டையுமே வச்சுக்கொண்டு உங்களோட இந்த திறமையோட அது எப்படி ஒத்து போகுது. உதாரணத்துக்கு நான் எனக்கு மீடியா பிடிக்கும். நான் எந்த வாழ்க்கையை வச்சு சொல்கிறேன். எனக்கு பயங்கரமாக ஜேர்னலிசம்னு சொன்னால் அவ்வளோ பிடிக்கும். அது எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லவே வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ விருப்பம். அதை வச்சுக்கொண்டு எனக்கு 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்று ட்ரெடிஷ்னல் வே, இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்று பாரம்பரியமாக உலகத்தில் வாய்ப்புகள் என்ன இருக்குதோ அதை நோக்கி போகிறது. 2வது இண்டிபெண்டன்ட் வே, நாங்களாக தனிச்சு நின்று சவால்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி அடைகிறது. இந்த 2 வழிகளில் எனக்கு இருந்த வழி எப்படின்னு சொன்னால், இப்போ டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. நான் ஆரம்பிக்கிற நேரத்தில் 2021ஆம் ஆண்டில் டிஜிட்டல் இந்த சோஷியல் மீடியான்றது பயங்கர வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. எனக்கு ஜேர்னலிஸ்ட்னு சொன்னால் கட்டாயமாக எனக்கு ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடகத்துக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் ஒன்று பாரம்பரியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊடக நிறுவனங்களுக்குள்ளே போய் அங்கே வேலை கேட்டு வேலை தேடி அங்கே ஒரு வேலை செய்து கொண்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அங்கே ஜாயின் பண்ணி என்னால் அதுக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் அது என்னுடைய முயற்சியால் அங்கே வளர முடியும். இது முதலாவது வழி. 2வது வழி என்னன்னு சொன்னால், உலகத்தினுடைய போக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு சமூக ஊடகங்கள் பயங்கர வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி நான் என்னுடைய தனிப்பட்ட ரிஸ்க் எடுத்து நானே சவால்களை எதிர்கொண்டு வரக்கூடிய தோல்விகளை எல்லாத்தையுமே எதிர்கொண்டு இதுக்குள்ளே எனக்கான ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்வது, ஒரு அங்கீகாரத்தை உருவாகிறது. இது 2 வழிகள் எனக்கு இருந்தது. நான் தெரிவு செய்தது இந்த 2வது வழியை. அதே மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள்
இண்டிபெண்டாக தனித்துவமாக செயற்பட போகிறீங்களா, இல்லாட்டி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன வருமன்றதை வச்சுக்கொண்டு இந்த 2 வழிகளில் நீங்கள் எங்கே போக போகிறீங்கிறத அடுத்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அதை நீங்கள் முடிவெடுக்கணும்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் முதல் 2 தடவை சொன்னேன். ஒன்று உலகத்தினுடைய போக்கு, 2வது ஏஐ தொழில்நுட்பம். இது 2ம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இதை நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்ததான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நான் எப்படி டெவலப் பண்ணுறது, இதிலிருந்து அடுத்த கட்டமாக இதை நான் வளர்த்து கொண்டு இந்த துறைக்குள்ளே நான் வெற்றி பெறணும்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு சொன்னால் இதுக்குள்ளே என்னை எப்படி வளர்த்து கொள்வது என்று சொல்லி உங்களை நீங்களே டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொல்கிறது தனியாக தொழில்களுக்கு மட்டும் பொருந்தாது. நீங்கள் ஒரு படிப்பை படிக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் அடுத்த ஒரு விஷயம் நான் கட்டாயமாக சொல்ல முடிஞ்ச ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். என்ன விடயம்னு சொன்னால், ஏஎல் படித்த உடனேயே ஏதாவது ஒரு கோர்ஸுக்குள்ளே போய் நான் படிக்கணும். ஏதாவது ஒரு ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து அறிமுகமாக இருக்குது, ஒரு ஐடி கோர்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையான ஒரு படிப்பு வந்து அறிமுகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே போய் நான் ஏதோ ஒன்று படிச்சிடுவோம்னு சொல்லி தயவு செய்து போகாதீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் முடியும் கடைசியில். ஏன்னா எனக்கும் இது நடந்தது. நான் படித்து முடித்ததுக்கு பிறகு எனக்கு என்ன வருமன்றதே தெரியாமல் இருக்கும்போது நான் சொல்லிக் கொண்டிருக்க விடயங்கள் எல்லாமே முழுமையாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை வச்சுக்கொண்டு தான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நாங்கள் நிறைய பேரையும் பார்த்துருக்கிறோம். எங்கள் டிஜிட்டல் ஹாஸ்டல்ஸ் கிளப்பில் மாணவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், ஒவ்வொரு இடத்துலையுமே போகும்போது நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ், அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு தான் ஒரு முடிவாக வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஏஎல் எக்ஸாம் முடித்த உடனேயே ஏதாவது ஒன்றை படிச்சிடணும். ஏன்னா வீட்டிலே வந்து ப்ரெஷர், நீ கட்டாயமாக நீ கடைசி வரைக்கும் நீ பாஸ் பண்ணுவேன்றது தெரியாது, டவுட் தான். அதனால் நீ ஏதோ ஒன்றை படிச்சுட்டு அடுத்த கட்டமாக வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வழியை பாருன்னு சொன்னோன்னே நான் சம்மந்தமே இல்லாமல் வெப் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படித்தேன். சத்தியமாக எனக்கு வெப் டெவலப்மெண்ட் சொன்னால் என்னண்டே தெரியாது. நான் ஐடியும் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. என்னண்டே தெரியாமல் ஏதோ ஒன்றை படிச்சிடுவோம்னு சொல்லி அங்கே போய் 3 மாதத்தில் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை விட்டுட்டு வந்தான். ஏன்டா எந்த வழி அது இல்லை எனக்கு. அது முதலாவது நான் அதை கண்டுபிடிக்காததால் நான் சம்மந்தமே இல்லாமல் அதுக்குள்ளே போய் மாட்டி 3 மாதம் வந்து எனக்கு அங்கே பிரயோஜனம் இல்லாத தான் போனது. அதை விட்டுட்டு வெளியில் வந்து தான் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து தான் எனக்கு என்ன வருமானதை கண்டுபிடிச்சி அந்த வழியில் போய் தான் இப்போ உங்களுக்கு முன்னால் நான் கேட்சி கொண்டுக்கிறேன். ஸோ தயவு செய்து அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து கண்ட பாட்டுக்கு நான் படிக்கணுமன்ற ஒரு காரணத்துக்காக படிக்காதீங்க. படிப்பு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நாங்கள் என்ன படிக்கிறோம்ன்றதை தெரிஞ்சு கொண்டு படிக்கிறது அதை விட முக்கியம். எங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறது தான் மிக முக்கியமானது. நான் உறுதியாக சொல்லுவேன், ஒரே ஒரு விடயம் மட்டும் உறுதியாக சொல்லுவேன். உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன திறமை இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சா இப்போ இருக்கிற இந்த உலகத்தில், இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியில் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அடுத்த நவீன யுகத்துக்குள்ளே நாங்கள் போக ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நவீன யுகத்தில் உங்களோட திறன் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சா 100% உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பிடிச்ச வேலையை செய்து நீங்கள் கட்டாயமாக முன்னேற முடியும். சவால்களை எதிர்கொண்டு உங்களால் கட்டாயமாக முன்னேற முடியும். ஸோ தயவு செய்து விட்டுறாதீங்க. நீங்கள் பயத்திலையோ இல்லாட்டி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொண்டு என்னால் இதை கண்டுபிடிச்சி போக முடியாது, நான் இதே மாதிரி தான் போக போகிறேன். இந்த ரெட் கேம் பார்த்துருப்பீங்க நீங்கள், வேர்ல்டு வைடாக பயங்கரமாக ஃபேமஸான ஒரு வீடியோ ஒன்று போய் கொண்டு வந்தது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. உலகத்தினுடைய போக்கு எப்படி இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து எப்படி அந்த வேலைக்குள்ளேயே முடக்கிறார்கள்ன்றது சம்மந்தப்பட்ட ஒரு விடயம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் அதே மாதிரி தான் போகிறேன்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம், அதுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாத்தையுமே உடைச்சு நான் மேலே வரணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் மட்டும் என்னுடைய பக்கத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ஸ்டெப் வந்து இதுதான். உங்களோட திறனை கண்டுபிடிச்சு இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை கொஞ்சம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் தெளிவாக வளையும் கொடு. நீங்கள் ஆழமாக போய் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப கட்டமாக ஒன்று உலகம் எப்படி போய்கொண்டிருக்குது, 2வது ஏஐ தொழில்நுட்பம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கிறத கண்டுபிடிச்சு உங்களோட திறமையை கண்டுபிடிச்சு அதோட கம்பேர் பண்ணி நீங்கள் அதை டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியும். இதை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ கடைசியாக யாருமே உங்களோட நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. ஏஎல் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதை நீங்கள் அந்த ஒரு பிம்பத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கொள்ளாதீங்க. ஏஎல் இப்போ எழுத போகிற மாணவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க, அப்படி யாராச்சும் பார்த்து கொண்டு இருந்தாலும் தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மட்டும் உருவாக்கி கொள்ளாதீங்க. ஏஎலோட உங்களோட வாழ்க்கை நின்ற போகிறது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங் என்ற மாதிரி தான், ஒரு வெறும் ஆரம்பம் மட்டும்தான், ஒரு சிறிய ஒரு ஸ்டெப் மட்டும்தான் ஏஎல்ன்றது. இதை தாண்டி உலகம் எங்கேயோ பெருசாக இருக்குது, எல்லாராலையுமே முன்னேற முடியும். நீங்கள் யாராச்சும் 3 பாடமும் ஃபெயிலாக போயிருந்தால் கூட உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நான் சொன்ன மாதிரி இதோட கம்பேர் பண்ணி அதை டெவலப் பண்ணி நீங்கள் மேலே வரதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். மற்றும்படி யாராச்சும் ஏதாவது குறை சொல்லி கொண்டு இருந்தால் நீங்கள் அதெல்லாமே காதலியை வாங்கி கொள்ளாதீங்க. உங்கள் மேலே தன்னம்பிக்கை ஒன்று தான் ஆயுதம். அது உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும்.
இந்த விடயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சுருந்தேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி யாருக்காவது இது முழுமையாக ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதைப்படி வேறு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்ல பண்ணி சொன்னாலும் நீங்கள் தாராளமாக கலர் கமெண்ட் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏஎல்எஃப் ஃபெயில் ஆகி இல்லாட்டி எதிர்பார்த்த பருபர்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் யாராச்சும் டிமோட்டிவேட்டாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.